ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்க போறோம். எங்க வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் காரக்குழம்பு, கோஸ் பொரியல், அது கூட நான் கீரை பொரியலும் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் சாப் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். இப்போ என்னென்னங்கிறது சொல்லிடுறேன், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு ஃபர்ஸ்ட் புளியை ஊற போட்டுருங்க. நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற போட்டேன். அண்டு கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பெருசு, ஒன்னே ஒன்று எடுத்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 கூட எடுத்துக்கோங்க. அண்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நான் பாதி வெங்காயம், ஒரு வெங்காயத்தில் பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா புளி சேர்க்கறதுனால நான் தக்காளி அரை தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் எடுத்து நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள். அண்ட் இதோட தேங்காய் விழுது அரைச்சு சேர்க்க போறோம். சும்மா ஒரு கைக்கு தேங்காய் அரைச்சு சேர்க்க போறோம் கடைசியா. அண்ட் கோஸ் பொரியலுக்கு ஒண்ணுமே இல்லை, கொஞ்சமா கோஸ் எடுத்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிப்புக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அண்ட் கீரை பொரியலுக்கு நான் இன்னைக்கு பாலாக்கீரையும் வெந்தயக்கீரையும் எடுத்திருக்கேன். ரெண்டும் ஒரு கை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணியில ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிட்டு, மண் நல்லா இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒன்னா நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கீரைக்கும் வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும்தான். இதை தாளிச்சு விட்டோம்னா முடிஞ்சிரும். ரைஸ்ல போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கீரை மசியல் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கீரை பொரியல் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கடைசியா தேங்காவை தூவி நம்ம இறக்கணும்னா அருமையா இருக்கும். அண்டு ரைஸ் ஊற வச்சிருக்கேன். ஒரு ஆளாக்கு ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டேன். ஒரு ஆளாக்குனா 1 டம்ளர், 1 கப்பு அந்த அளவு. ஸோ நான் ஆளாக்கில் தான் அளப்பேன். ஸோ ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெசிபியை பார்த்துடலாம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காரக்குழம்பு நான் பல வெரைட்டிஸில் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்க வச்சு போட்டிருக்கேன், ரெண்டும் கம்பைன் பண்ணி. முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வச்சு போட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் காரக்குழம்பு போட்டிருக்கேன். நம்ம அந்த காலத்தில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த கையிலேயே புளியை கரைச்சிட்டு அதில் குழம்பு தூள், நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பவுடர்ஸையும் அந்த புளி தண்ணியில கரைச்சிட்டு அந்த தாளிப்புல சேர்ப்பாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த புளி கரைசல்ல இப்போ என்ன சேர்த்துக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு டைரக்டா பேன்ல ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி தட்டாது. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட குழம்பு தூள் இருந்துச்சுன்னா நீங்க அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இருக்கு, நான் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்க மிளகா தனியாவோட நிப்பாட்டிடலாம். இப்போ இத நம்ம இதுல நீங்க கல்லுப்பு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு சேர்க்கணும்னா இதுலயே உப்பையும் சேர்த்து நீங்க கரைச்சி, இந்த மாதிரி கரைச்சி கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்ப பண்ணிட்டு இதை ஊத்திட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிரும். வச்சாச்சு, அது நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்ப கடுகு, சீரகம் எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுறலாம். கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ள சேர்த்துருங்க. நீங்க ஒன்னாவே சேர்த்துடலாம், ஏன்னா இது ஒரு குழம்பு தானே. ஸோ ஒன்னாவே எல்லாம் நல்லா சொட்டையாகி வரட்டும். நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் பாதி வதங்கிடுச்சு. இந்த பாதி வதங்கின ஸ்டேஜ்ல நம்ம கத்திரிக்காவை சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதங்க விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காவை எண்ணெயில நல்லா நீங்க சோட்டே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயில கத்திரிக்காய் வதங்கும் போது சீக்கிரமா குக் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சூப்பரா வதங்கிடுச்சு. கத்திரிக்காயோட கலரும் பாருங்க, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. இப்படி மாறினாலே நல்லா சோட்டே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத நல்லா இப்படி இன்னும் கொஞ்சம் அந்த கட்டி இல்லாம கலந்துட்டு ஊத்திடலாம். நான் உப்பும் இந்த புளி கரைசலையே நான் போட்டு கலந்து வச்சிட்டேன். ஸோ நம்ம உப்பு போடலையே நீங்க நினைக்க வேணாம். நான் புளி கரைசலையே அந்த மிளகாய், அந்த மஞ்சத்தூள் எல்லாம் சேர்க்கும் போது ஃபைனலா உப்பையும் சேர்த்து கலந்து வச்சிட்டேன். ஸோ நமக்கு இப்போ கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும்.
தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கைக்கு நான் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். லைட்டா நம்ம ஒரு கைக்கு எடுத்து தண்ணி விட்டு இதை அரைச்சு ஊத்திட போறோம். வேற எதுவுமே இதுல சேர்க்க போறோம். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் சூப்பரா வெந்துருச்சு. நான் டேஸ்ட்டும் பார்த்துட்டேன், அந்த தண்ணியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இப்ப தேங்காய் விழுத சேர்த்திட்டு நம்ம ஓப்பனாவே வச்சு கொதிக்க வைக்க போறோம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும், நமக்கு அந்த தேங்காயோட ஸ்மெல் மட்டும் போனா போதும். நீங்க இதுல தேங்காய் சேர்க்காமையும் பண்ணலாம். இப்போ அந்த கத்திரிக்காய் வெந்ததும் அப்படியே நீங்க இறக்கிடலாம், கன்சிஸ்டன்சியை மட்டும் பார்த்துட்டு. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காயோட பச்சை வாசம் போய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் குடிச்சு பார்த்துட்டேன், ஏன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. பெர்ஃபெக்டா இருக்குங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதும் ஜஸ்ட் இந்த சின்ன ஸ்பூன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த என்ன சொல்ல கீரை பொரியலுக்கெல்லாம் வந்து தாளிப்பு எதுவும் தேவையில்லைங்க. டைரக்டா வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. இது கூடயே நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கும் கீரைக்கான அளவும் லைட்டா சேர்த்துருங்க. ரொம்ப தேவைப்படாது உப்பு, ஏன்னா வந்து நம்ம கீரை வந்து சுருங்கிடும் இல்லையா, சுருங்கும் போது உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு உப்பு அதிகமாயிரும். அதனால பாத்தீங்கன்னா வெங்காயம் சூப்பரா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரை நறுக்கி வச்ச கீரையை உள்ள சேர்த்துருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா ரைஸ்ல போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம என்னன்னா கலர கீரையில இருந்தே தண்ணி நிறைய, இங்க பாருங்க அப்படியே தண்ணி வந்து இப்படி அமுக்குனாலும் உங்களுக்கு தெரியுதா தண்ணி வெளி வருது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணி சேர்க்கவே வேணாம், இப்படியே வந்து நல்லா கலந்துட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துல அந்த தண்ணி எல்லாம் சுண்டி கீரை வெந்து ரெடி ஆயிரும். ஏன்னா நமக்கு கீரையில உள்ள தண்ணி எல்லாம் சுண்டி அதுவே வந்து ட்ரை ஆகி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வித்தின் போட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதுல தேங்காய் பூவை போட்டு இறக்கிடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நார்மலா ஒரு ஸ்பூன் போதுமானது. நம்ம ஒரு பவுல் ஃபுல்லா உங்களுக்கு கீரை காமிச்சேன். இப்ப பாருங்க எத்தனூண்டு இருக்குன்னு, அப்படியே ரெடியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கலாம். நான் கீரை பண்ண அதே பேன் தான் எடுத்திருக்கேன். அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கிறேன் கோஸ்க்கும். ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா உளுத்தம்பருப்பு, இது கூட கொஞ்சமா சீரகம், ஜஸ்ட் ஒரு 1/4 பிஞ்ச் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்பெல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. நான் ஜஸ்ட் கொஞ்சமா சேர்க்கிறேன். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப கோஸை சேர்த்தரலாம். கோஸை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க, ஏன்னா நமக்கு கோஸ் வேகணும் இல்லையா, அதுக்கான அளவு சேர்த்தா போதும். ரொம்பவும் சேர்த்துறாதீங்க, குழஞ்சிரும். கோஸ் வந்து வெந்துகிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் எடுத்து பார்த்தேன். கோஸை பரப்பி விட்டுட்டு அப்படியே வந்து லிட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்லிம்ல வச்சிருங்க. உங்களுக்கு அப்படியே கோஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். கோஸை சூப்பரா வெந்துருச்சு. இந்த மாதிரி காரக்குழம்பு, இந்த மாதிரியான ஒரு புளிக்குழம்பெல்லாம் வைக்கும்போது நீங்க கோஸ் பொரியல் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா எனக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. நான் ரைஸுக்காண்டி தண்ணியை வச்சிருந்தேன் 1:2 ரேஷியோக்கு. சூடாயிடுச்சு. இப்ப ரைஸை சேர்த்துடலாம். உள்ள சேர்த்தியாச்சுங்க. ரைஸ் சேர்த்துனதும் நல்லா கொதி வந்ததும் மூடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் அதுக்கப்புறமா நீங்க லிட்டு போட்டு மூடிடுங்க. வச்சாச்சுங்க. இப்ப அப்பளம் பொரிக்க போறோம். அப்பளம் பொரிச்சதும் சாப்பிட வேண்டியதுதான். எண்ணெய் சூடானதும் நல்லா ஹை ஹீட்ல இருக்கணும். இந்த மாதிரி போட்டீங்கன்னா வந்துடும்.
இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துருப்பீங்க. கத்திரிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ணியாச்சு. அப்புறம் கீரை பொரியல், கோஸ் பொரியல், ரைஸ் ரெடி, அப்பளம் அண்ட் தயிர் எடுத்து வச்சாச்சு வெளியே. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you.